அ இப்போ பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல அ வந்திருக்கிறது அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா தான். ஸோ ரவீனா தான் லாஸ்ட்டா வந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கானா பாலா வந்திருந்தாரு. அண்ட் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிராவோ வந்தாங்க. ஸோ 3 பேருமே உள்ள வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அ பூர்ணிமா வந்திருந்தாங்க. ஸோ 4 பேர் ஒரே நாள்ல வந்திருக்காங்க. இதில யார் யார் என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்றது தான் பார்க்க போறோம். அ இப்போ வந்து பூர்ணிமா வந்திருந்தாங்க. ஸோ பூர்ணிமா ஆல்ரெடி ஸோ இதோட ஒரு காஸ்டியூமில் வந்திருந்தாங்க. வந்து நல்லா ஆட்டம் போட்டாங்க. ஆட்டம் போட்டதும்போது யார் வந்திருக்காங்கன்னு எந்த ஒரு ஹவுஸ்மேட்டுக்குமே தெரியல. ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க. பிக் பாஸ் டீமுக்குள்ளேருந்து தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஆனால் பூர்ணிமா தான் வந்து சுத்தமாக யாருமே கெஸ்ஸே பண்ணலை. உள்ள வந்து பூர்ணிமா எல்லாருமே எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நடக்கலை. ஸோ மாயா அண்ட் அவங்க கூட வந்து பெருசாக எதுவுமே பேச விக்ரம் கூட எல்லாமே இவங்க கிட்ட தான் அது ரொம்ப அதிகமாக பேசினாங்க. ஸ்மால் ஹவுஸில் இருக்கிறவங்க கிட்ட தான் பேசினாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு கிட்ட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாயாக்குமே சரி அண்ட் விக்ரமுக்கும் சரி ரொம்பவுமே கடுப்பாயிடுச்சு. அவங்க டேரெக்டாகவே நீ எங்ககிட்ட பேச மாட்டியா, அவங்ககிட்டயே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேங் கூட முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கானாபாலா வந்தார். ஸோ கானாபாலா வரும்போது பாட்டு பாடினார். ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்டுச்சு. ஸோ பாட்டை கேட்டதுமே எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க கானாபாலா தான் உள்ள வராருன்னு சொல்லி. வந்ததுமே எல்லாருமே பாய்ஸ் எல்லாமே போய் நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே புதுசாக வராங்க போனவங்களாம் மாதிரி ஒரு கம்பெனியன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருமே இல்லாத வீட்டில் இருக்கும்போது இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகாவும் வந்தாங்க. ஸோ ஜோவிகா வந்தும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேதுமே தூக்கி கொளுத்தி போட்டாங்க. ஸோ மாயாவுக்கு பேர் கொடுத்து ஏன் அர்ச்சனா கூட சரி இங்கே கிங்கு நீ வேறு மாதிரி யோசிக்கிறேன்னு நினச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லா கண்டென்ட்டையுமே பார்க்கல போல். அர்ச்சனாவுக்கு வெளியே இருக்கிற சப்போர்ட் எல்லாமே ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க போல். என்ன ஒரு வியூவில் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதையும் நம்பி மாயா வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அர்ச்சனா கிட்ட போய் டேரெக்டாக போய் பேசுகிறாங்க. இல்லை அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருக்க முடியாது என்னால்ட்டு. அர்ச்சனா ரொம்பவுமே அதை ஃபீல் பண்ணி அழுது மாயா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே செட் ஆகுது போல். ஸோ வராங்க பேசுவாங்க போயிடுவாங்க தான் போல் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாயா கிட்ட பெருசாக அவங்க போய் ஒட்ட ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே இல்லை. மாயா வந்து கடைசியில் வந்து நான் உள்ளே இருக்க வரைக்கும் பேசுவேன், வெளியே நான் ஹாய் தான் சொல்லுவேன், அவ்வளோதான், பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் பண்ணல. நீங்கள் அன்றைக்கி கமல் சார் கிட்ட ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிங்க, அது எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா அர்ச்சனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சொன்னது எனக்கு ஆனால் நமக்கு செட் ஆகுது தான் போலன்ட்டு அவங்க எல்லாமே அப்புறமே என்ட்ரி கொடுத்தது திருப்பியும் தாய்கிட்ட பேசுகிறேன்னு அதாவது ஒன்றில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிராவோ கிட்ட பேசுகிறாங்க. இந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக இருந்தால் யாரை இவர் உங்களோட கருத்தை சொல்கிற மாதிரி இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க தான் நீங்கள் அவங்ககிட்ட போய் இப்படி பண்ணுறீங்க அண்ட் அவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனா நார்மலாக தான் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும் எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணுன்னா தினேஷோட பயண வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அவரோட ஒரு இது முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொன்னதை செஞ்சு காட்டுறது ஒரு சில பேர் தான், அதில் நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே சொன்னார். இவர் ரொம்ப ஒரு செரிஷபிள் மொமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பாண்ட் ஆனார். அதோட நேற்றோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா, மணி, விஷ்ணுவோட இதெல்லாமே போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி மாயாவோடதை இன்றைக்கி போடுறாங்களா இல்லை நாளைக்கு போடுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஆகிடுச்சு. ஸோ எல்லாருதையுமே இன்றைக்கி போட்டு முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் இருக்கும். சண்டேவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் இருக்கும் இல்லை ஆஃப்டர்நூனில் வந்து ஃபுல்லாக ஃபுல் பிக் பாஸோட 1/1 வெளியே வர ஃபைனலாக 2 பேர் யார் பேர் அண்டு யார் ஆகிறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போடுறோம். அப்படின்னா ரவீனா வரும்போது கரெக்டாக லாக் பண்ணியிருந்தாங்க. பாட்டுக்கு வந்து பாட்டு போட்டிருந்தாங்க. போல்னாங்க பாட்டுக்குமே அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாட்டு எல்லாமே முக்கியமான அவர் வந்ததுமே போய் அவங்கள பிடிச்சி. ஸோ அது ஒரு ஃபன் மோட்டாக இருந்துச்சு. அப்புறமா வேறு வேலை விட்டு அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அப்புறம் விஷ்ணு எல்லாருமே பேசி கடைசியாக அப்புறமா வீட்டில் லிப்ஸ்டிக் வச்சு எல்லாமே அவ்வளோ பேர் எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே தான் நேற்று இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதாவது நேற்று எபிசோடில் இதெல்லாமே தான் நடந்துச்சு. இது தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்தான்னு சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி எபிசோடில் என்னென்னலாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மீதி இருக்கிறவங்களோட பயண வீடியோவும் போடுவாங்க. அண்ட் வேறு யாராச்சும் உள்ள வருவாங்களான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைட்டில் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.